தமிழ் மக்கள் விரும்பும் தீர்வை வழங்க தயார். யாழ் வரும் சஜித் பகிரங்க அறிவிப்பு. ஈழத்தமிழர் மற்றும் இந்திய உறவின் கனதியை உயிர்ப்பிக்க வேண்டிய காலக்கடமை மோடியிடமே. வாழ்த்து செய்தியில் ஸ்ரீதரன். ரஷ்ய போர்க்களத்தில் 1000 இலங்கையர்கள். தீவிரமடைந்துள்ள ரஷ்யா உக்ரைன் போர். வெளிநாட்டிலிருந்து இலங்கை வந்த பெண் படுகொலை. நான் ஜனாதிபதியாக தெரிவானால் இலங்கையின் இறையாண்மையை பாதிக்காத வகையில் தமிழ் மக்கள் விரும்பும் தீர்வை வழங்க தயாராக இருக்கின்றேன் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். மேலும் கூறுகையில், எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் எனக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம். சிங்கள மக்கள் மாத்திரமன்றி பெரும்பாலான தமிழ் முஸ்லிம் மக்களும் எனக்கான ஆணையை வழங்குவார்கள். நான் ஜனாதிபதியாக பதவியேற்றவுடன் தற்போதைய நாடாளுமன்றத்தை கலைத்து விடுவேன். தேர்தல் மூலம் புதிய நாடாளுமன்றம் அமையும். ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையிலான கூட்டணியே ஆட்சி அமைக்கும். புதிய அரசமைப்பை கொண்டு வந்து இலங்கையின் இறையாண்மையை பாதிக்காத வகையில் தமிழ் மக்கள் விரும்பும் தீர்வை வழங்க நான் தயாராக இருக்கின்றேன். இதற்கு புதிய நாடாளுமன்றத்தில் அங்கம் வகிக்கும் ஆளும் எதிரணி உறுப்பினர்கள் ஆதரவு வழங்குவார்கள் என நம்புகின்றேன். எமது அரசில் இனவாதம் மதவாதம் என்ற ரீதியில் நாட்டில் மீண்டும் பிரச்சனைகள் ஏற்பட இடமளிக்க மாட்டேன். கடந்த காலங்களில் இனவாதத்தாலும் மதவாதத்தாலும் சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டார்கள். அந்த நிலைமை இனியும் வேண்டாம். அனைவரும் ஒரே நாட்டு மக்கள், ஒரு தாயின் வயிற்று பிள்ளைகள் என்று மேலும் கூறியுள்ளார். இந்திய தேசத்தின் வரலாற்று பக்கங்களில் தனித்துவம் மிக்க தலைவராக தொடர்ந்து 3வது முறையாகவும் மக்கள் ஆணை பெற்று பாரத பிரதமராக ஆட்சிப்பீடம் ஏறியிருக்கும் நரேந்திர மோடியின் பணிகள் இந்திய மற்றும் ஈழ தேசங்களின் நலனுக்கான வரலாற்று பணிகளாக அமைய வேண்டும் என தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மேலும் ஈழத்தமிழ் மக்களுக்கென அர்த்தமுள்ளதும் அடிபணியாததுமான சமஷ்டி முறையிலான நிரந்தர அரசியல் தீர்வினை பெற்றுத்தருவதில் இந்தியாவே பாதுகாப்பு அரணாக இருக்க வேண்டும் எனவும் அதற்கு பாரத பிரதமர் துணை நிற்க வேண்டும் நரேந்திர மோடிக்கு எழுதிய வாழ்த்துறையில் தெரிவித்துள்ளார். ரஷ்ய உக்ரைன் மோதல் தீவிரமடைந்துள்ள சூழலில் ரஷ்யாவுக்கு கூலிப்படையினராக 1000 இலங்கையர்கள் சென்றிருக்கலாம் எனவும் அதில் 220 பேர் தொடர்பான தகவல்களை ரஷ்ய தூதரகத்தில் தாம் ஒப்படைத்துள்ளதாகவும் சுயாதீன எதிரணி நாடாளுமன்ற உறுப்பினர் வசந்தயாப்பு பண்டார தெரிவித்துள்ளார். மேலும் இலங்கைக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் நல்லுறவு காணப்படுகிறது. ஆகவே சேவை ஒப்பந்தம் இல்லாமல் சென்றுள்ள இலங்கையர்கள் குறித்து பொது இணக்கப்பாட்டுக்கு வர முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தெரிவிக்கையில், மியான்மர் மற்றும் ரஷ்யா ஆகிய நாடுகளுக்கு சென்று அங்கு நெருக்கடிக்குள்ளாகியுள்ள இலங்கையர்கள் தொடர்பில் விசேட கவனம் செலுத்துவதற்கும் அவர்களின் விடயத்தில் எவ்வாறான நடவடிக்கைகளை முன்னெடுக்கலாம் என்பது தொடர்பிலும் ஆராயுமாறு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச எமக்கு ஆலோசனை வழங்கினார். இதற்கமைய எதிர்க்கட்சியின் உறுப்பினர்களான அலவத்துவல, சுஜித் சஞ்சய் பெரேரா உட்பட நானும் அண்மையில் மியான்மர் மற்றும் தாய்லாந்து ஆகிய நாடுகளுக்கு சென்று பல்வேறு தரப்பினரிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டோம். தாய்லாந்து நாட்டில் உள்ள விசேட புலனாய்வு திணைக்களம் ஊடாக அரசாங்கம் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்ததால் மியான்மரில் சைபர் குற்றங்களில் ஈடுபடும் தரப்பினரிடம் அகப்பட்டுள்ள 49 இலங்கையர்களை பாதுகாப்பான முறையில் மீட்க முடியும். நேபாளம், உகண்டா ஆகிய நாடுகள் இந்த விசேட புலனாய்வு திணைக்களத்தோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு தமது நாட்டவர்களை காப்பாற்றியுள்ளன. ஆகவே இந்த விடயம் குறித்து வெளிவிவகாரத்துறை அமைச்சு விசேட கவனம் செலுத்தி துரிதகரமான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. குருநாகல் மாவத்தகம பிரதேசத்தில் வெளிநாட்டிலிருந்து இலங்கைக்கு வந்த பெண்ணொருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். குறித்த பெண் வீட்டில் தனியாக வசித்து வந்த நிலையில் நேற்று இரவு படுகொலை செய்யப்பட்டுள்ளார். மாவத்தகம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பிலச பகுதியில் உள்ள வீடொன்றினுள் கூறிய ஆயுதத்தினால் தாக்கி கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர் 62 வயதுடைய பெண் எனவும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் போலீசார் கூறியுள்ளனர். சில தசாப்தங்களுக்கு முன்னர் வழங்கப்பட்ட தேசிய அடையாள அட்டைகளில் தற்போது அந்த நபரின் அடையாளத்தை உறுதிப்படுத்த முடியாமையினால் கடவுச்சீட்டு வழங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக குடிவரவு குடியகல்வு கட்டுப்பாட்டாளர் தெரிவித்துள்ளார். இதற்கமைய தேசிய அடையாள அட்டைகளில் தெளிவற்ற புகைப்படங்கள், எண்கள் மற்றும் எழுத்துக்களை வைத்திருக்கும் நபர்கள் கடவுச்சீட்டுக்கு விண்ணப்பிப்பதற்கு முன்னர் தேசிய அடையாள அட்டையை தயார் செய்ய வேண்டும். கடவுச்சீட்டுக்கு விண்ணப்பிக்கும் போது தெளிவான அடையாளத்துடன் கூடிய தேசிய அடையாள அட்டையை முன்வைக்குமாறு குடிவரவு குடியகல்வு கட்டுப்பாட்டாளர் நாயகம் கர்ச இலுக்பிட்டிய தெரிவித்துள்ளார். மேலும் கடவுச்சீட்டு வழங்குவதற்கு விண்ணப்பதாரரின் விண்ணப்ப படிவம், 6 மாதங்களுக்கு செல்லுபடியாகும் வண்ண புகைப்படம், தேசிய அடையாள அட்டை, பிறப்பு சான்றிதழ் ஆகியவற்றை சமர்ப்பிக்க வேண்டும். பல விண்ணப்பதாரர்கள் சமர்ப்பித்த தேசிய அடையாள அட்டைக்கமைய விண்ணப்பதாரரை உண்மையான விண்ணப்பதாரராக அங்கீகரிக்க முடியாததன் காரணத்தால் கடவுச்சீட்டை வெளியிட முடியவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தற்போதுள்ள முறைப்படி கடவுச்சீட்டுகள் 10 ஆண்டுகளுக்கு செல்லுபடியாகும். எதிர்காலத்தில் குடியேற்ற முறையின் நவீனமயமாக்கல் காரணமாக காலாவதியாகும் கடவுச்சீட்டுகளை புதுப்பிக்கும் போது விண்ணப்ப படிவத்தை
மட்டும் பெற்று அனுமதிகள் வழங்கப்படும். தற்போதுள்ள கடவுச்சீட்டு வைத்திருப்பவர்களின் தேசிய அடையாள அட்டைகள், புகைப்படங்கள், பிறப்புச் சான்றிதழ்கள் போன்றன குடிவரவு அமைப்பில் ஸ்கேன் செய்து புதுப்பிக்கப்படும் என்றும் குடிவரவு மற்றும் குடியகல்வு கட்டுப்பாட்டாளர்கள் நாயகம் மேலும் தெரிவித்துள்ளார்.